வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே. இரண்டாம் பருவத்தில் 4ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் முதல் கதை பாடலின் புத்தக பயிற்சி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? பெயரில்லாத இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெயர் கூட்டல் இல்லாத. பெயரில்லாத, பெயர் கூட்டல் இல்லாத. வைக்கோல் மேலே துணியை சுற்றி வைத்திருக்கும் பொம்மை. இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் எதிர்ச்சொல். அடிக்கோடிட்ட சொல்லுனா மேலே. இந்த சொல்லின் எதிர்ச்சொல் கீழே. சோளக்கொல்லை பொம்மை என்பது உயிரற்ற பொருள். சோளக்கொல்லை பொம்மை என்பது உயிரற்ற பொருள். அசைய பிளஸ் இல்லை இச்சொற்களை பிரித்து எழுத கிடைப்பது அசையவில்லை. நித்தம் இச்சொல்லுக்குரிய பொருள் நாளும். தோட்டத்தின் நடுவே ராஜா போல் நின்றது எது? தோட்டத்தின் நடுவே ராஜா போல் நின்றது சோளக்கொல்லை பொம்மை. தோட்டத்தின் நடுவே ராஜா போல் நின்றது சோளக்கொல்லை பொம்மை. காவல்காரருக்கு தோட்டத்தில் உள்ள பணி யாது? பிராணிகள் பயிர்களை தின்றுவிடாமல் காவல் காப்பதே காவல்காரரின் பணியாகும். இந்த மாதிரி எழுதிக்கலாம். அப்படி இல்லைனா இரவும் பகலும் வயலில் நின்று காவல் காப்பதே காவல்காரரின் பணியாகும். அந்த மாதிரியும் எழுதிக்கலாம். இப்போ வயலில் காக்கா குருவிலாம் அந்த தானியங்கள் பயிர்களை சாப்பிடாம பயந்து போகணுன்றதுக்காக தான் அந்த சோளக்கொல்லை பொம்மை வயல்வெளியில் வைக்கிறது. அதனால தான் இந்த வார்த்தையை இங்கே கொடுக்க வேண்டியதாக இருக்குது. பிராணிகள் பயிர்களை தின்றுவிடாமல் காவல் காப்பதே காவல்காரரின் பணியாகும். பொம்மைக்கு கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை கொடுத்தது எது? பொம்மைக்கு கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை கொடுத்தது காகம். அந்த வாக்கிய அமைப்பிலேயே எதுன்ற வார்த்தைக்கு பதிலாக அந்த விடையை நம்ம கொடுக்கணும். பொம்மைக்கு கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை கொடுத்தது காகம். காகம் கொடுத்த ஆடைகளை காவல்காரர் ஏன் அணியவில்லை? காவல்காரராக இருந்தது ஒரு பொம்மை. அதற்கு உயிர் இல்லை. எனவே காகம் கொடுத்த ஆடைகளை உயிரில்லாத அந்த பொம்மையால் அணிய இயலாது. இந்த மாதிரி கொஞ்சம் விளக்கமாக எழுதிக்கிட்டாலும் நமக்கு எளிமையாக இருக்கும். இது படிக்கிறதுக்கு பெருசாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம அந்த கதை பாடலை புரிஞ்சுக்கிட்டாலே அந்த கேள்விக்கு நாமளே பதில் சொல்லுவோம். காகம் கொடுத்த ஆடைகளை காவல்காரர் ஏன் போட்டுக்கல? அது ஒரு பொம்மை, அது எப்படி போட்டுக்கும் அப்படின்னு நம்மளே அந்த ஆன்சர் சொல்லுவோம் இல்லையா? அதனால் இந்த மாதிரி எழுதிக்கலாம். காவல்காரராக இருந்தது ஒரு பொம்மை, அதற்கு உயிரில்லை. எனவே காகம் கொடுத்த ஆடைகளை உயிரில்லாத அந்த பொம்மையால் அணிய இயலாது. அப்படி இல்லையா, காகம் கொடுத்த ஆடைகளை உயிரில்லாத பொம்மையால் அணிய இயலாது. அதை மட்டும் கூட ஷார்ட்டாக எழுதிக்கலாம். ஓகேவா? முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எழுதுக. சட்டை, சரிகை, அவங்களே ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது கீழே பாருங்க. முதல் எழுத்து உ, உ, உடை, உடனே. காவல், காகம். வைக்கோல், வைத்திருக்கும். முதல் எழுத்து வை, வை. மேகங்களுக்கு பொருத்தமான மழை துளிகளை இணைக்க. சரிகை, வேட்டி. சரிகை, வேட்டி, அவங்களே கோடு போட்டு காமிச்சிருக்காங்க. அடுத்தது கருப்பு கோட்டு, கருப்பு கோட்டு. வெள்ளை சட்டை. சோளக்கொல்லை பொம்மை. கனத்த மழை. இந்த மாதிரி கோடு போட்டு வார்த்தைகளை இணைச்சிட்டு அதை இணைத்த சொற்களை என்ன செய்யணும்? கீழே எழுதணும். இப்போ பாருங்கள். சரிகை வேட்டி, கருப்பு கோட்டு, வெள்ளை சட்டை, சோளக்கொல்லை பொம்மை, கனத்த மழை. ஆன்சர் எழுதியாச்சு. வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் எழுதிக்கோங்க. இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட ஆன்சர் எழுதிக்கோங்க. தேங்க்யூ.